Dear students, I am Revati. 10th standard exercise 3.6ல 5 and 6th sum. அப்போ 5th sum பார்த்தீங்க அப்படின்னா if a equal to 2x plus 1 divided by 2x minus 1, b equal to 2x minus 1 divided by 2x plus 1 ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. Then find the value of ன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு in between மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by a minus b minus 2b by a square minus b square. இப்போது டேரெக்டாக கொடுத்த அந்த ஏ அண்ட் பியை கொண்டு போய் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட். அதாவது நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த சிம்பிளிஃபை பண்ணி வர ஏபி வேல்யூக்கு இந்த கிவன் ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கிவன் 1 by a minus b minus 2b by a square minus b square. இப்போ இந்த டேர்மில் இங்கே a minus b இருக்குது, இங்கே a square minus b square இருக்குது. அப்போது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுனா இங்கே a square minus b square நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், a minus b into a plus bன்னு எழுதிக்கலாம். அப்போ அதுபடி எழுதும்போது இங்கே என்ன மிஸ்ஸிங்கு, a plus b தான் மிஸ்ஸிங். அப்போது இதுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம a plus b மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இங்கேயும் a minus b into a plus b வந்துடும். தென் மைனஸ் இங்கே ஒரு 2b இருக்குது. தென் இங்கேயும் a minus b into a plus b இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால அதை சிங்கிள் டைம் எழுதும்போது a square minus b squareன்னு எழுதிட்டு மேலே என்ன இருக்குது, a plus b minus 2bயை நம்ம அப்படியே டேரெக்டாக செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ செப்பரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 2bலேருந்து 1bயை செப்பரேட் பண்ணோம்னா a minus bன்னு கிடைக்கும். தென் டிவைட் பை கீழே இருக்கிறத a minus b into a plus bன்னு எழுதும்போது மேலே இருக்கிற a plus minus bயும் கீழே இருக்கிற a minus bயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் கிடச்சிருக்கிறது 1 by a plus b அப்படிங்கிற டேர்ம் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1 by a plus bங்கிற டேர்மும் இதுலேருந்து வந்த ஒரு சிம்பிள் டேர்ம். அப்போ இந்த சிம்பிள் டேர்முக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதுமானது. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம a plus b பண்ணணும். பண்ணிவிட்டு அதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது நம்மளுக்கு 1 by a plus b கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு a plus b ஈக்குவல் டு வாட் இஸ் a, 2x plus 1 divided by 2x minus 1 plus இங்கே 2x minus 1 divided by 2x plus 1. இப்போ எல்சிஎம் கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 2x plus 1 the whole square ஆயிரும். தென் ப்ளஸ் இது இங்கே மல்டிபிள் ஆகும்போது 2x minus 1 the whole square ஆயிரும். தென் ஹோல் டிவைட் பை கீழே 2x minus 1 into 2x plus 1ன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல மேலே நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். அதாவது a plus b the whole square ஃபார்முலா அப்படி விரிச்சு எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும், 4x square plus 4x plus 1. அதே மாதிரி இங்கே 4x square minus 4x plus 1. தென் ஹோல் டிவைட் பை கீழே இருக்கிற வேல்யூவில் a minus b a plus b. அப்போது என்ன எழுதிக்கலாம், 2x the whole square minus 1 squareன்னு எழுதிக்கலாம். அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ப்ளஸ் 4xும் மைனஸ் 4xும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 4x square 8x square 1 plus 1 2. தென் டிவைட் பை கீழே 4x square ஒரு மைனஸ் 1 இருக்கும். இப்போ இந்த 8x ஸ்கொயர்லேருந்து நம்ம என்ன காமனாக வெளியே எடுத்துக்கலாம், 2வை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4x square plus 1 இருக்கும். கீழே 4x square minus 1 இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற a plus bயோட வேல்யூ. ஆனால் நம்ம ஃபைனலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 1 by a plus b தான் நம்மளுக்கு தேவையான வேல்யூ. அப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது என்னவா சேஞ்ச் ஆயிரும், 4x square minus 1 மேலே வந்துடும், கீழே இருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். Next, sixth sum. If a equal to x by x plus 1, b equal to 1 by x plus 1, prove that left hand side equal to right hand side கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும்போது நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரை நம்ம ஃபைனல் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b. இப்போ டேரெக்டாக நம்ம a and b சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடணும். சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ a plus b the whole square ஃபார்முலா a square plus 2ab plus b square.
அதே மாதிரி இங்கேயும் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் b அண்ட் a மைனஸ் b ஃபார்முலா படி விரிச்சு எழுதியாச்சு. கீழே வந்து a டிவைடட் பை b தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ மேலே வந்து ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 2a ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 2b ஸ்கொயர் இருக்குது, தென் டிவைடட் பை a டிவைடட் பை b. இப்போ அதில் இருக்கிற 2வை நீங்கள் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உள்ளே என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே a பை b இருக்குது. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற b அப்படியே மேலே போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். அதாவது 2 கூட மல்டிபிள் ஆகி 2b பை a இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதுதான் நமக்கு இதிலேருந்து வந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நம்ம ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை ஆகி ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். கிளியர்? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதுவும் டினாமினேட்டரில் தான் இருக்குது, இதுவும் டினாமினேட்டரில் இருக்குது. ஒரு நம்பர் சேம் டினாமினேட்டரில் இருந்தால் தான் ரெசிப்ரோக்கல் ஆகும்போது அது நியூமரேட்டருக்கு போய் அது 2 நம்பர் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். எக்காரணத்து கொண்டும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் நம்ம கேன்சல் பண்ணிடக்கூடாது. அப்போது இதுவும் எக்ஸ் ப்ளஸ் 1 டினாமினேட்டரில் இருக்குது, இதுவும் எக்ஸ் ப்ளஸ் 1 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணுறோம். ப்ராப்பராக ஸ்டெப் பண்ணாலும் அது மேலே போய் என்ன தான் ஆகும், கேன்சல் தான் ஆகும். அப்போ டேரெக்டாக இங்கே வெறும் 2 மட்டும் இருக்கும், பை கீழே இது எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். தென் இன்டூ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நியூமரேட்டருக்கும் காமன் டினாமினேட்டருக்கும் காமனாக எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 1 ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ கீழே செக் பண்ணி பார்க்கும்போது டினாமினேட்டர் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அதை சிங்கிள் டைம்ஸ் எழுதிட்டு மேலே வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது நியூமரேட்டர் வேல்யூ. அப்போ அந்த நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கும்போது நோ, எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ டேரெக்டாக நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை கீழே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகி கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரை நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரோட ப்ரூவ் பண்ணியாச்சு. இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் எடுக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நான் எந்த சம்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது சம்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.